ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த வெரைட்டி ரைஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி செட்டிநாடு அம்மணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் வந்து செட்டிநாடு அம்மணி சமையலாக இருந்தது. இப்போ செட்டிநாடு அம்மணி சேனலாக மாறி இருக்குது. கண்டிப்பாக எப்போதும் போல் இதுக்கு சப்போர்ட் கொடுங்க. இப்போ நான் 2 லெமன் எடுத்துருக்கிறேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 3 பச்சை மிளகா நீளவாக்கில் கீரி போட்டுக்கோங்க. அது கூட 4 வரமிளகா சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும், நல்லா செவந்து வரட்டும். அடுப்பு கம்மி பண்ணி வச்சுட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கருகி போயிடக்கூடாது. இது நல்லா செவந்து வந்ததும் இப்போ இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், இதை எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாப்பாட்டில் உப்பு சேர்க்க மாட்டேன், அதனால நான் இதிலேயே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாப்பாட்டில் உப்பு போடுறதா இருந்ததுன்னா கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் 2 லெமன் எடுத்திருந்தேன். இதை வந்து நான் இதில் பிழிஞ்சிக்கிறேன். நம்ம லெமன் புளியும் போது கொட்டை அதில் சேர்ந்துடக்கூடாது, இல்லைன்னா கசந்து போயிடும். சில பேர் கொதிக்க வைப்பாங்க, கொதிக்க வைக்கவும் கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம லெமன் புளியணும். அப்போ தான் கசப்பு எடுக்காது. இப்போ 2 லெமனையும் நான் புளிஞ்சு எடுத்துக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த அடுப்பு சூட்டில் இருந்தாவே போதுமானது. இந்த உலக்கில் தான் நான் 3 உலக்கு அரிசி எடுத்தேன். இதை வந்து 1/2 hour ஊற வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நல்ல உதிரி உதிரியாக சாப்பாடு வந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் தட்டிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருங்க. நல்லெண்ணெய் விட்டோம் அப்படின்னா சாப்பாடு வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். நல்லெண்ணெய் விட்டதும் இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா சாப்பாட்டை வந்து உடச்சி விடுங்க. இப்படி நல்லா கரண்டியில் ஒட்டாமல் சாப்பாடு வரணும். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த லெமனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து எல்லா சாப்பாட்லேயும் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சாப்பாடு வந்து குழஞ்சி போகாது, உடஞ்சி போகாது. எப்போதுமே லெமன் ரைஸ் நம்ம கிளறும்போது ஸ்பூன் வச்சு கிளறணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக வரும். நம்ம சாப்பாடு கரண்டி வச்சு கிளறணும் அப்படின்னா சாப்பாடு வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும், கொஞ்சம் குழஞ்சது மாதிரி ஆயிரும். நம்ம ஸ்பூன் வச்சு கிளறும்போது ஒட்டாது, நல்லா உதிரி உதிரியாக சாப்பாடு இருக்கும். லெமன் சாப்பாடு எப்போதுமே உதிரி உதிரியாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் முந்திரி பருப்பு அண்ட் நிலக்கடலை கூட போட்டு நீங்கள் தாளிதத்தில் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய ஆப்ஷன் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சமையல் செய்து அன்போடு பரிமாறி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.